श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. யாதவாபியுதயம் அப்படிங்கிற மகா காவியத்தை நம்ம நன்னா அபியாசம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி அடிப்படையாக பேசிக் சான்ஸ்கிரிட் கிராமர், அடிப்படையா சில சம்ஸ்கிருத விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே ராமாயணத்துல பாடம் நடக்கும்போது அந்த சம்ஸ்கிருத விஷயங்கள் எல்லாம் வியாக்கரண விஷயம், சம்ஸ்கிருத கிராமத்துக்கு வியாக்கரணம் சொல்லுவோம். அந்த வியாக்கரண விஷயங்கள் எல்லாமும் ஸ்லோகத்துல சேர்த்து தான் பார்த்தோம் நாம. அந்த மாதிரி இப்ப யாதவாபியுதயத்திலையும் அந்த மாதிரி வியாக்கரண விஷயங்கள்லாம் சேர்த்து தான் பார்க்க போறோம். இதுல இப்போ நமக்கு கிடைக்கிற வியாக்கரண பரிச்சயம், சம்ஸ்கிருத கிராமருடைய ஒரு பரிச்சயம் இருக்குள்ளோ, இது என்னன்னைக்கும் நமக்கு உபயோகப்படும். அதனால இதை ரொம்ப நன்னா இந்த சம்ஸ்கிருத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம்னா இதே மாதிரி ஒரு 100 ஸ்லோகம் படிச்சாச்சுன்னா நீங்களே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கஷ்டமே இல்லாமல் வித்தியார்த்திகளான நீங்களே ஒரு ஸ்லோகம் படிச்சா நீங்களே அர்த்தம் சொல்லலாம்னு ஆயிடும். இத சம்ஸ்கிருதத்துல சதஸ்லோகேன பண்டிதான்னு சொல்லுவா. ஒரு வச்சனம் 100 ஸ்லோகம் நன்னா படிச்சான்னா அவன் சம்ஸ்கிருதத்துல பண்டிதன் ஆயிடலாம். 100 ஸ்லோகம் நன்னா படிச்சான்னா அதனுடைய அர்த்தம், அன்வயம், இதனுடைய வியாக்கரண விஷயங்கள், இது எல்லாத்தோடையும் 100 ஸ்லோகம் நன்னா படிச்சான்னா அவன் சம்ஸ்கிருதத்தில் நல்ல பண்டிதன் ஆயிட முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப வித்தியார்த்திகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்போதுமே வியாக்கரண விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ரத்தை எடுத்து படிக்கணும். அதற்கான சில டைரக்ஷன்ஸ் இப்போ நான் கொடுக்க போறேன். ஸ்லோகம் அதனுடைய அர்த்தங்கிறது அடுத்த வாரம் தான் ஆரம்பம். இன்னைக்கும் நாளைக்கும் இந்த வியாக்கரண விஷயங்கள்ல சில குறிப்புகள், சில நிர்தேசங்கள், சில டைரக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வியாக்கரண விஷயத்தை நாம கவனிக்காமல் 1000 ஸ்லோகம் படிச்சா கூட அதிக பிரயோஜனம் இருக்காது. இதோட கூட சேர்த்து படிக்கும்போது 100 ஸ்லோகம் படிச்சாலும் அது பூர்ணமா ஆயிடும், நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால வித்தியார்த்திகள் இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அப்பதான் இந்த கோர்ஸ் சரியாகும், உங்களுக்கும் இது சரியாகும், ஒரு சபலமாகும் அப்படின்னு இருக்கு. அதனால முன்னாடி ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணம் நம்ம பாடம் நடக்கும்போது 100 ஸ்லோகம் கிட்டத்தட்ட படிச்சிருக்கோம். அது எல்லாமே சின்ன ஸ்லோகங்கள். ஆனா யாதவாபியுதயத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லோகமா வரப்போறது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இந்த சுவாமி தேசிகனுடைய காவியம், அதாவது ராமாயணம்ங்கிறது ரொம்ப லலிதம், ரொம்ப சிம்பிள். அது சிம்பிள் சான்ஸ்கிரிட். இது அப்படி இருக்காது, சிம்பிள் சம்ஸ்கிருதமா இருக்காது, கொஞ்சம் கடினமான சம்ஸ்கிருதமா தான், ரொம்ப கடினமாகவும் இருக்காது. அதை பார்த்துதான் முதல்ல ராமாயணம், அதுக்கப்புறம் யாதவாபியுதயம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போச்சா இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கும், அதுக்கு அடுத்தது போச்சா இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்னு வரும். அதனால அது மட்டும் இல்லாமல் நமக்கு அழகாக ஸ்ரீராம காவியம் ஆனப்புறம் கிருஷ்ணனுடைய காவியம் அப்படின்னு அழகா வந்திருக்கு. சரி, இப்போ இந்த சம்ஸ்கிருத வியாக்கரண விஷயத்துல நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். இதுல சில வித்தியார்த்திகளுக்கு ஏற்கனவே நல்ல பரிச்சயம் இருக்கும், ஆனா கூட சில வித்தியார்த்திகளுக்கு பரிச்சயம் இல்லாமல் அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அதனால அவர்கள்லாம் கட்டாயம் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரீதியில நீங்க படிச்சுன்னு வந்தால் அப்போ நமக்கு இந்த கிளாஸ் எல்லாம் ரொம்ப சபலமாகும்.
சம்ஸ்கிருதத்துல இந்த மாதிரி வியாக்கரணம் படிச்சு அது மூலமாக, அதாவது வியாக்கரணம்னா கிராமர் முதல்லயே சொன்னேன் இல்லையா, இது சம்ஸ்கிருத வியாக்கரணம்ங்கிறது ரொம்ப பெரிய சமுத்திரம் மாதிரி, ரொம்ப பெருசு. அது மற்ற பாஷையெல்லாம் மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லா பாஷையிலையும் பாஷையை படிக்கிறோம்னாலே அது வியாக்கரணத்தோட சேர்ந்துதான் வரும். இதுல அப்படி கிடையாது. அதனால இதுல பிரதானமான சில விஷயங்கள் மாத்திரம் நாம இப்ப பார்க்க போறோம். முக்கியமான சில விஷயங்கள், நமக்கு தேவையான சில விஷயங்கள், இதெல்லாம் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க வேண்டி இருக்கும். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா இந்த கிளாஸ் ரொம்ப சஃலமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் நல்ல பண்டிதனாக, நல்ல விஷயம் தெரிஞ்சவனாக ஆகலாம். நீங்களாம் எத்தனையோ தேசிய ஸ்தோத்திர பாடெல்லாம் படிக்கிறோங்க, ஸ்தோத்திர பாட பாராயணம்லாம் பண்றோமோ இல்லையோ, அந்த ஸ்தோத்திர பாடத்துக்கெல்லாம் அர்த்தம் நமக்கே சொல்ல முடியணும். அர்த்தம் நமக்கே அர்த்தம் புரியணும், நமக்கே அர்த்தம் சொல்ல வரணும். அப்படி இருந்தா இவ்வளவு ரசமா இருக்கும். அப்படி இருந்தா நம்ம இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், 4 இடத்துல கோட் பண்ணலாம். அது எதுக்காக சொல்லிருக்காருங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக சரி, இப்போ இதனுடைய விஷயத்துக்குள்ள வரேன். இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வியாக்கரண விஷயம் சொல்லச்ச நாம ஒரு 4-5 விஷயம் பார்க்கிறோம். முதல் விஷயம் என்ன கேட்டா சப்தம். ரெண்டாவது தாத்து அப்படிங்கிற கிரியாபதம். சப்தம் அப்படின்னா நாமபதம், நவுன். அப்புறம் ரெண்டாவது தாத்து அப்படிங்கிற கிரியாபதம். மூணாவது சமாசம். அதுக்கு முன்னாடி சந்தி அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே. இந்த அளவு இப்போ வியாக்கரணம் தெரிஞ்சுன்னா போறோம், பெரிய அளவும் வேண்டாம். இந்த 4ஐயும் ஒரு ஸ்லோகத்துல நாம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா போறோம். எந்த சப்தம் எடுத்தாலும், எந்த சப்தம்னா பதம், அந்த பதம் எந்த பதம் எடுத்தாலும் அது என்ன நாம பதமா கிரியாபதமா. அதுக்கப்புறம் அவ்வியங்கள்னு சிலது இருக்கு சம்ஸ்கிருதத்துல. இதுதான் 5வது. 5 சொல்லணும்னு நினைச்சேன். 1 நாம பதம், 2 கிரியாபதம், 3 அவ்விய பதம், 4 சமாசம், 5 சந்தி. இந்த 5 விஷயம். இதுல சந்திங்கிறது நம்ம வழக்கத்துல வரும், நம்ம ஸ்லோகம் படிக்க படிக்க தானா வரும். அது நம்ம அதுக்காக பெருசா சமப்பட வேண்டாம். இருந்தா கூட அதையும் ஒரு ஸ்லோகத்திலையும் கொடுக்க பாக்குறேன் இனிமே. சந்திங்கிறது 2 பதங்களை சேர்த்து சொல்றது. இந்த 5 விஷயத்தை பத்தி சுருக்கமாக சொல்ல போறேன் நான் இப்போ. இதுல நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க வந்தங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருக்கு நமக்கு. அதுல ட்ரைனிங் எடுத்துன்னு வந்தங்கன்னா அந்த ஸ்லோகங்கிறது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா புரியும். இப்பவே ராமாயணத்திலே சில குழந்தைகள்லாம் அவளே ஸ்லோகத்துல பாதி பதங்களுக்கு அர்த்தம் அவளே சொல்லிடுறா. மீதி சில பதங்களுக்குன்னு அர்த்தம் சொல்ல வேண்டி வந்தது. அதே மாதிரி எல்லா குழந்தைகளுமே எல்லா ஸ்லோகத்துக்குமே அனாயாசம் அர்த்தம் சொல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். அதுக்காக இது. அதுல இன்னைக்கு முதல்ல நாம பதம் பத்தி பார்க்கலாம். நவுன் அப்படின்னு சொல்ற பெயரை பத்தி வரக்கூடிய பதம். இத சம்ஸ்கிருதத்துல சப்தகானே சொல்லுவா. ராமசப்தா, ரமாசப்தா, ஹரிசப்தா அப்படின்னே சொல்லுவா. சப்தகான்னு வேறுமா சொல்லிக்கிறா. அதாவது ஏதோ நமக்குள்ள சொல்லிக்கிறோம். இது சாஸ்திரத்துல வச்ச பெயர் இல்ல. கிரியாபதமா இருந்தா அதுக்கு தாத்துன்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல. கிரியாபதம்னா வர்பு. கிரியாபதமான வர்புக்கு சம்ஸ்கிருதத்துல தாத்து அப்படின்னு பேர் வச்சிருக்கா. சரி, அது இருக்கட்டும். நாமபதத்துக்கு பிராதிபதிகம்னு பேர் வச்சிருக்கா. அந்த பேர் இப்ப வேண்டாம், நாமபதம்னு வச்சுப்போம். இப்பெல்லாம் இப்ப சதிக்கு சப்தகான்னு வச்சுப்போம். இதுல சப்தங்கள் சப்தத்துல எப்படி நாம சொல்லணுங்கிறத சப்த பிரக்ரியா சிலது இருக்கு. அதையெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணமாக நான் இங்கிலீஷ்ல இருந்து சொல்றேன். இங்கிலீஷ்ல இப்ப ராமன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம், ராமன் அப்படின்னு வச்சுப்போம். இங்கிலீஷ்ல என்ன பண்றோம் கேட்டா, ராமன், ராமனை, ராமனால்,
ராமனுக்கு, ராமனிடமிருந்து, இப்படி எல்லாம் சொல்லச்ச அவ ஒரே பதமா சொல்றது இல்ல. ராமனால் அப்படின்னா பை ராமன் அப்படின்னு போட்டுருவா. ராமனுக்குன்னா டு ராமன் அப்படின்னு போட்டுடுறா. இப்படி எல்லாம் போடுறா இல்லையா? ராமன் கிட்ட அப்படின்னா வித்து ராமன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆக இங்கிலீஷ்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ப்ரொபோசிஷன்ங்கிறது தனியா பதமா இருக்கு. ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. ராமன் மறுபடியும் சொல்ற, ராமன், ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனிடமிருந்து, ராமனுடைய, ராமனிடத்தில். அந்த ராமனுக்கு சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் சொல்றோம் பாருங்க. இங்கிலீஷ் மாதிரி தனித்தனி வேர்டா 2 வேர்டா சொல்லாமல் இதை சேர்த்து சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்திலையும் சேர்த்து சொல்ல வேண்டி வரும். இப்ப ராமன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தமிழ்ல இப்ப 7 பார்த்தோம். 7 விபக்தி சொல்லியிருக்கேன். 7 விபக்தி சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன். 1 ராமன், 2 ராமனை, 3 ராமனால், 4 ராமனுக்கு, 5 ராமனிடமிருந்து, 6 ராமனுடைய, 7 ராமனிடத்தில் அப்படின்னு. இது தமிழ்ல என்ன ஆறுதுன்னு கேட்டா, இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் வரும் இல்லையா? ராமனுடைய அப்படின்னு போடுறோம். ராமன் உடைய, ராமனுடையன்னு வரும். லக்ஷ்மி போட்டா லக்ஷ்மியினுடைய அப்படின்னு வரும். அப்ப அதே மாதிரி சொல்லச்ச சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்றது? இப்போ ராம சப்தம் இருக்கு. ராமன்னா ராமஹா அப்படின்னு சொல்றோம். ராமனை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ராமனால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ராமனுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வரைச்செல்லாம் நம்ம அந்த ஃபார்ம்ஸ், நவுன் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையோ, அதை மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த சப்த பிரயோகம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. அதுல சம்ஸ்கிருதத்துல சில சப்த பிரயோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கான பிரக்கிரியை இப்ப நான் சொல்றேன். நான் முதலே சொன்ன மாதிரி சில குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தா கூட அது கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கோ. தெரியாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதை மனப்பாடம் பண்ணினால் ஒரு சௌரியம் அது. சரி, இப்ப பொதுவா இந்த சப்தத்தை பார்க்கும்போது 3 விதமா பிரிச்சிருக்கா சம்ஸ்கிருதத்துல. புல்லிங்க சப்தா, ஸ்திரீலிங்க சப்தா, நபுன்சகலிங்க சப்தா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆணை பத்தி சொல்றதா இருந்தா புல்லிங்க சப்தா, பெண்ணுக்கு ஸ்திரீலிங்க சப்தா. ஆணும் பெண்ணும் இல்லாமல் மரம் சம்ஸ்கிருதத்துல ஆணும் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிலருக்கு நபுன்சகலிங்க சப்தா அப்படின்னு பெயர். இதுல இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த லிங்கம்ங்கிறது அர்த்தத்தை வச்சு சொல்ல முடியாது, கஷ்டம். அது சப்தத்தை வச்சுதான் சொல்லணும். சில சப்தம் புல்லிங்கம், சில சப்தம் ஸ்ரீலிங்கம், அப்படிதான் கணக்கு. ஏன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா மரம் அப்படிங்கிறது, தமிழ்ல மரம்ங்கிறது நபுன்சகலிங்கம். ஆனா சம்ஸ்கிருதத்துல விருக்ஷகான்னு வரும். விருக்ஷகாங்கிறது புல்லிங்கம். அப்படி இருக்கு. விருக்ஷகா அப்படிங்கிறது புல்லிங்கம், லதா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். லதானா கொடின்னு அர்த்தம், இது ஸ்திரீலிங்கம். தாரு அப்படிங்கிறது நபுன்சகலிங்கம். தாருன்னா அந்த மரக்கட்டைன்னு அர்த்தம், இல்ல மரம்னே அர்த்தம். இப்போ இதே மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதாவது என்ன கேட்டா, அர்த்தத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் கஷ்டம். அர்த்தத்தை வச்சு சொல்லும் போது சில சமயம் சரியா வரும், சில சமயம் சரியா வராது. எங்க சரியா வருங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். பிதா அப்படின்னா புல்லிங்கம், மாதா அப்படின்னா ஸ்திரீலிங்கம். இது அர்த்தத்தை வச்சு வருது. இது ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. பிதா மாதா ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ஆனா பிதானா புல்லிங்கம், ஏன்னா பிதானா அப்பா புல்லிங்கம். மாதானா ஸ்ரீலிங்கம், அம்மா ஸ்ரீலிங்கம். பிராதா அப்படின்னா அது புல்லிங்கம். பிராதானா பிரதர்னு அர்த்தம், அது புல்லிங்கம். ஸ்வசா அப்படின்னா அது ஸ்ரீலிங்கம், ஏன்னா ஸ்வசானா சிஸ்டர்னு அர்த்தம். இப்போ ஸ்வசா அப்படின்னா ஸ்ரீலிங்கம். இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா கூட அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமான்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரியாக சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதனால சப்தத்தை வச்சு சொல்லணும். அப்படி சப்தத்தை வச்சு சொல்லும்போது, சப்தம்னா அந்த கொடுத்த பதத்தை வச்சு சொல்லணும். அது சப்தத்தை வச்சு சொல்லும்போது பொதுவாக அந்த சப்தத்தினுடைய கடைசியில என்ன சிம்பல் இருக்குன்னு பார்க்கணும், என்ன முடியுறதுன்னு பார்க்கணும்.
அதுல அ இ உ ரு இந்த மாதிரி முடிவுல இருந்தா அது புல்லிங்கம். அகான்னு வரும் சப்தத்துல. ராமஹா, கிருஷ்ணஹா, ஹரிஹி, குருஹு, முகுந்தஹா அப்படிலாம் வரும் புல்லிங்கத்துல. ஸ்ரீலிங்கத்துல பொதுவா தீர்க்கம் வரும். ரமா, கௌரி, நதி அப்படின்னு வரும். நிறைய இதுல வித்தியாசங்கள்லாம் உண்டு. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன். நபும்சலிங்கத்துல அம்னு வரும். ஞானம், பலம் அப்படின்லாம் வரும். இப்படி இருக்கு. பொதுவாக இது ஏதோ ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல ராம சப்தம் எடுத்துக்கணும். ராம சப்தம் எடுத்துக்கும் போது அதுல ராமனை, ராமனால், அதாவது நான் 7 ஃபார்ம் சொல்லியிருக்கேன், 7 விபக்தி. ராமஹா 7 விபக்திக்கு பெயர் ஒன்றும் சொல்லல. பிரதமா விபக்தி, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமின்னு பேர் வச்சிருக்கா. 7 விபக்தி. நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7ங்கிற அர்த்தத்துல பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியா விபக்தின்னு. இந்த 7 விபக்தியிலையும் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் வச்சிருக்கா. அதாவது ஒருத்தரை சொல்றதா இருந்தா ஏகவச்சனம். தமிழ்லயே தெரியும், ராமனைன்னு சொல்றோம், நிறைய ராமர் இருந்தா வச்சுக்கோங்க, அப்போ ராமர்களை அப்படின்னு சொல்லணும். ராமனால்னு சொல்றோம், நிறைய பேர் இருந்தான்னா ராமர்களால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கொள்ளும். அந்த மாதிரி ரீதியில இங்கே ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் அப்படின்னு உண்டு. ஆக 7 விபக்தி இருக்கு. 7 விபக்தியில ஒவ்வொரு விபக்தியிலையும் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இருக்கு. அப்படி பார்த்தான்னா மொத்தம் ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் 3, அது 7 விபக்தியில வரும்னா 7 3 21 வரும். அப்போ இந்த 21 ரூபம் ஒரு சப்தத்துல ஃபுல்லா தெரிஞ்சுட்டா நாம அந்த சப்தத்தை நம்ம இஷ்டம் போல நம்ம கையாள முடியும். எப்படி வேணா அந்த சப்தத்தை வச்சு நம்ம வாக்குகள்லாம் சொல்ல முடியும். எப்படி சொன்னாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆயிடும். அப்போ அது நம்ம கைவசம் வந்துடும். அந்த சப்தம் நம்ம ஃப்ரீயா அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆயிடும். அது ஒரு சப்தம் மாத்திரம். இப்ப ராம சப்தம் வச்சான்னா ராம சப்தம் மாதிரிதான் ராம, கிருஷ்ண, முகுந்த, கோவிந்த, பால எல்லாம் அதே மாதிரிதான் வரும். அதனால ஒண்ணு படிச்சான்னா ஒரு 1000 சப்தம் படிச்சதுக்கு சமானம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி பார்த்தான்னா ஒரு 10 20 சப்தம் படிச்சா போதும், நிறைய படிக்க வேண்டாம். சாமான்யமா பொதுவா ஒரு 10 சப்தம், விசேஷமா ஒரு 10 சப்தம், ஆனால் 20 சப்தம் படிச்சோம்னா நமக்கு ஓரளவு இந்த சப்தங்கள்லாம் நமக்கு கைவசம் வந்துடும். அதனால இப்ப இந்த வாரம் என்ன பண்ண போறோம் கேட்டானா, இந்த சப்தங்களை பத்தியான பரிச்சயம் ஆரம்பம். நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, அந்த சப்த ரூபாவளி அப்படிங்கிற புக்கெல்லாம் சில சமயம் கிடைக்கும், இதுலயே இருக்கும், எங்க நெட்லயே கூட இருக்கும், நான் பார்த்து அனுப்புறேன். அதை வச்சுட்டு அந்த சப்தங்களை கொஞ்சம் பரிச்சயம் பண்ணிக்கணும். இப்ப முதல்ல ராம சப்தம் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு. நான் முதல்ல சொல்லிடுறேன் ராம சப்தம், அதை கேளுங்க. அகாராந்தः புல்லிங்கः ராமசப்தः. ராமः ராமௌ ராமாः. ராமம் ராமௌ ராமான். ராமேண ராமாभ्याम् ராமைः. ராமாய ராமாभ्याम् ராமேभ्यः. ராமாத் ராமாभ्याम् ராமேभ्यः. ராமஸ்ய ராமயோः ராமாணாம். ராமே ராமயோः ராமேஷு. ஹே ராம ஹே ராமௌ ஹே ராமாக. இப்ப என்ன அர்த்தம் கேட்டான்னா, 7 விபக்தி இருக்கு. 7 விபக்தி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு விபக்திலையும் 3 ரூபம் இருக்கு. ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். உதாரணமாக இப்ப முதல் விபக்தி எடுத்துப்போம். பிரதமா விபக்தி முதல் விபக்தி ராமஹ ராமௌ ராமாக அப்படின்னு இருக்கு. ராமஹானா ஒரு ராமன் அர்த்தம், ராமௌனா 2 ராமன் அர்த்தம், ராமாக அப்படின்னா அப்போ நிறைய ராமர்கள் அப்படின்னு அர்த்தம். ராமஹ ராமௌ ராமாக அப்படின்னு ஆச்சு. ஒரு ராமன், 2 ராமர், நிறைய ராமர்கள். இப்ப அடுத்து தித்தியா விபக்தி. தித்தியா விபக்தியில ராமனை, அவனைங்கிற அர்த்தத்துல வரும். அதில் வச்ச ராமம் ராமௌ ராமானு அப்படின்னு இருக்கு. ராமம் ராமௌ. ராமம்னா ஒரு ராமனை, ராமௌனா 2 ராமர்களை, ராமான்னா நிறைய ராமர்களை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி ஒண்ணுலயும் 3 ரூபம் வரும். இப்போ ராமஹ ராமௌ ராமாக இது பிரதமா விபக்தி. ராமம் ராமௌ ராமான் இது தித்தியா விபக்தி. ராமேண ராமாभ्याम् ராமைஹி இது திருத்தியா விபக்தி. ராமாய ராமாभ्याम् ராமேभ्यः இது சதுர்த்தி 4வது. 5வது ராமாத் ராமாभ्याम् ராமேभ्यः.
ஆறாவது ராமஸ்ய ராமயோகோ ராமானாம். ஏழாவது ராமே ராமயோகோ ராமேஷு. இது இப்படியே எழுதி வச்சு இப்படியே மனப்பாடம் பண்ணணும். நம்ம டேபிள் பண்ற மாதிரி இப்படியே மனப்பாடம் பண்ணணும். முதல்ல ஒரு 2-3 சப்தம் மனப்பாடம் பண்ணச்சா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய நேச்சர் புரிஞ்சு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஒண்ணும் இல்லை, இது வந்ததுதான் திருப்பி வந்துட்டு இருக்கும். இதனுடைய நேச்சர் புரிஞ்சுட்டு தான் ரொம்ப ஈஸியாயிடும். வாய்ப்பாடு மாதிரி தான். டேபிள் மேத்தமேட்டிக்ஸ் டேபிள் குழந்தைகள் மனப்பாடம் பண்றா இல்லையா, அதை முதல்ல பார்க்கச்சா கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகளை வச்சு நம்ம குழந்தைகளை வச்சு எவ்வளவு படாத போட்டிருக்கோம். 1 2 2 2 4 3 3 2 6ன்னு. ஆனா இப்ப கேளுங்க, நத்திங், அது ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அந்த மாதிரி தான் இதுவும். முதல்ல ஆரம்பிக்கச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அப்புறம் ரொம்ப சுலபமாயிடும். இது முதல்ல ஒரு 2-3 சப்தம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எங்க டிஃபரன்ஸ் வருதோ அங்க மாத்திரம் நம்ம புரிஞ்சுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி மொத்தம் 100கணக்கில் சப்தம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு 10 சப்தம் பார்த்தா போறோம், மற்றதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி ரீதியில் ஆயிடும். அதுலதான் முதல்ல இந்த அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா. ராம அப்படிங்கச்ச கடைசியில இருக்கும் இல்லையோ, அதான் அகார அந்த. ஆங்கிறது கடைசியில இருக்கு. புல்லிங்கா, இது புல்லிங்க சப்தம். இது ராமசப்தா. இதை எதுக்காக சொல்றோம்னா, இந்த மாதிரி அகார அந்தத்துல வர எல்லா சப்தமும் இதே மாதிரிதான் வரும். ராம, கிருஷ்ண, முகுந்த, கோவிந்த, பால, என்னென்ன இருக்கோ எல்லா ஆன முடிகிற எல்லா புல்லிங்க சப்தமும் இதே மாதிரி தான் வரும். அதான் சொன்ன, கிட்டத்தட்ட 1000 சப்தத்துக்கு மேல இருக்கு. அதுலயே அகாராந்த புல்லிங்கத்திலே நிறைய சப்தம் இருக்கு. எல்லாம் இதே மாதிரி தான் வரும். அதனால இதை படிச்சா நமக்கு நிறைய சப்தங்கள் சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இந்த ராம சப்தம் முதல்ல இப்போ இன்னைக்கு கொடுக்குறோம் நாங்க, இது முடிஞ்ச உடனே. அப்போ இந்த ராமசப்தம் தெரியாத குழந்தைகள் இருந்தான்னா அவெல்லாம் இதை திருப்பி சொல்லி 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 மனப்பாடம் பண்ணணும். அது சொல்லச்ச எப்படி சொல்லணும் கேட்டா, அந்த 3 முடிஞ்சு நிறுத்தணும். ராமஹ ராமௌ ராமாக, இது ஒண்ணு. ராமம் ராமௌ ராமான்னு, இது 2வது. ராமேண ராம அபியாம் ராமைஹி, 3வது. ராமாய ராம அபியாம் ராமேபியா, 4வது. அப்படி சொல்லணும், சேர்த்து சேர்த்து சொல்லணும். அது இல்லாம ராமஹா ராமௌ ராமாக ராமம் ராமௌ இப்படின்னு சொன்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி எதுவுமே புரியாது, எதுவுமே வராது, அப்படி ஆயிடும். அதனால என்ன பண்ணணும் கேட்டான்னா, நாம ஒவ்வொரு விபக்தியிலையும் நிறுத்தி நிறுத்தி அதை நித்தியம் ஒரு 3 தரம் கார்த்தால சாயங்காலம் சொன்னா அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். நித்தியமே வெறும் புஸ்தகம் பார்த்தே சொன்னா போதும். புஸ்தகம் பார்த்தே நித்தியம் சொல்லிட்டு வந்தான்னா அப்போ மனப்பாடம் ஆயிடும். இதில் நம்ம பெரியவாள்லாம் ராம சப்தா, ஹரி சப்தா, குரு சப்தா அப்படின்னு எல்லாமே பகவான் நாமாவா வச்சிருக்கா இல்லையா. அது எதுக்காகன்னு சொன்னா, நம்ம அப்படியே சப்தம் சொன்ன மாதிரி இருக்கும், அதே சமயம் பகவான் நாமா சொன்ன மாதிரியும் இருக்கும். ஸ்தோத்திர பாடங்களா சொல்ற மாதிரி ஆயிடும். இப்போ ராமசப்தம் படிக்கிறான்னா ராமசப்தம் படிக்கிறது போல ஸ்தோத்திர பாடம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ராமசப்தம் சொல்லிச்சு 21 தடவை ராமநாமம் சொல்றோம் இல்லையா. அதனால அதுவும் விசேஷமா பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும், ராம நாமம் சொன்னதாக ஆகணும் அப்படின்னு அதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. எல்லா சப்தமே அப்படிதான். ராமசப்தா அகாராந்தா புல்லிங்கா ராமசப்தா. அப்படின்னு முடியுது ராம அப்படிங்கிற கடைசியில இருக்கும் இல்லையோ அது. இகாராந்தா புல்லிங்கா ஹரி சப்தா, ஹரி ஈன்னு முடியறதோ இல்லையோ, அந்த சப்தத்தை மனப்பாடம் பண்ணோம்னா அப்ப ஹரி, கவி, கபி எல்லாம் அந்த சப்தம் மாதிரி வரும். உகாராந்த புல்லிங்கா குரு சப்தா, குரு உ, குரு ஊன்னு முடியறதோ இல்லையோ, அந்த சப்தத்தை மனப்பாடம் பண்ணோம்னா குரு சப்தம் மாதிரிதான் குரு, சம்பு முதலான சப்தங்கள் எல்லாம். ரிகாராந்த புல்லிங்கா தாத்ரு சப்தா அப்படின்னு, தாத்ரு சப்தா. தாத்ரு அப்படின்னும், தாத்ருன்னா கொடுக்கிறவன் அர்த்தம். அந்த மாதிரி ரிகாராந்தத்துல சில ரேர் தான் அது, சில சப்தங்கள்லாம் இதுல சேர்ந்துடும். இந்த மாதிரியாக ஒரு 10 சப்தம் நான் எழுதி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 சப்தம் கொஞ்சம் சிரமப்பட்டாவது இதை பரிச்சயம் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்லோகத்துல நம்ம ஈஸியா மூவ் ஆக முடியும். நமக்கு வியாக்கரண விஷயங்கள்லாம் புரியும் சுலபமாக. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் கேட்டான்னா, இன்னைக்கு இந்த பாடம் முடிஞ்ச உடனே இந்த ராம சப்தம், ஹரி சப்தம், குரு சப்தம் இதெல்லாம் போடுவோம்.
குரூப்ல. இதை தெரிஞ்ச பசங்களுக்கு, வித்தியார்த்திகளுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா தெரியாத வித்தியார்த்திகள் இதை நித்தமே கார்த்தாலையும் சாயங்காலமும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அடுத்த வாரம் வரைச்ச இதை நன்னா சொல்லும்படி வரணும். வந்தா அவளுக்கு சௌரியம். இல்லாட்டா ஏதோ சப்தம் சொல்ற, ஏதோ தாத்து சொல்ற, சரியா புரியல அப்படின்னு ஆயிடும். அதை நமக்கு மேற்கொண்டு டெவலப்மெண்ட்டுக்கும் வழியாக மேல மேல நம்ம சம்ஸ்கிருதத்துல மேல நல்லா தெரிஞ்சுட்டு போன மொழியும் அதுக்காக. அதனால மறுபடியும் ஒன்ஸ் மோர் ராம சப்தம் சொல்லணும். இங்க ராம சப்தம் தெரிஞ்சவா யாராவது இருக்காளா? வித்தியார்த்திகள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. अकारान्त पुल्लिङ्गः रामशब्दः रामः रामौ अकारान्तः पुल्लिङ्गः रामशब्दः रामः रामौ रामाः रामं रामौ रामान् रामेण रामाभ्यां रामैः रामाय रामाभ्यां रामेभ्यः रामात् रामाभ्यां रामेभ्यः रामस्य रामयोः रामाणां रामे रामयोः रामेषु हे राम हे रामौ हे रामाः. கடைசியில 8வது ஹே ராமன் ஒண்ணு சொல்லியிருக்க. அது கூப்பிடச்ச எப்படி கூப்பிடணுங்கிறதுக்காக சம்போதனம் பேர் இருக்கு. ஹே ராம ஹே ராமௌ ஹே ராமா, ஹேன்னு கூப்பிடறாங்கிறதுக்காக வந்திருக்காது. அது பிரதமா விபக்தி மாதிரியே தான் வரும். அது சரி. எப்பா ஏ சப்தம் சொல்லியிருக்க. இதுல இந்த 7 விபக்தி இருக்கு இல்லையா? 7க்கும் என்னென்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்லு. பிரதமா விபக்திக்கு என்ன அர்த்தம்? ராமஹ ராமௌ ராமாஹ, ஒரு ராமன், ராமன் அர்த்தம். ஏகவச்சனம் மாத்திரம் சொல்லு, ராமன் அர்த்தம். தித்தியா விபக்திக்கு என்ன அர்த்தம்? ராமம், அதுக்கு என்ன அர்த்தம்? ராமனை, ராமனைன்னு அர்த்தம். திருத்தியா விபக்திக்கு என்ன அர்த்தம்? ராமனால். சதுர்த்தி விபக்திக்கு என்ன அர்த்தம்? 4வதுக்கு ராமனுக்காக. 5வதுக்கு என்ன அர்த்தம்? ராமர் கிட்ட இருந்து. சரி. 6வது ராமனுடைய. 7வது ராமனின் இல்ல ராமனிடத்தில். ராமனிடத்தில் தமிழ் ராமன் கிட்டன்னு என் பேனா ராமன் கிட்ட இருக்குன்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரி. ராமனில் இல்லாட்டா ராமனிடத்தில். கிரகேனா வீட்டில் அப்படின்னு அர்த்தம் ஒரு மொழியோ அந்த மாதிரி. சரியா? சரி சரி, ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு இருக்க. இதுலயே ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் உண்டு. ஒரு ராமன், 2 ராமர், நிறைய ராமர்கள் அப்படின்னு. எல்லா சப்தத்திலும் இந்த 7 விபக்திக்கு அர்த்தம் இதுதான். இது மாறவே மாறாது. அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரதமா விபக்திக்கு தனியா அர்த்தம் கிடையாது. த்விதியா விபக்திக்கு ஐ அப்படின்னு சேர்த்து ராமனை, கிருஷ்ணனை, மரத்தை அப்படின்னு வரும். திருத்தியா விபக்திக்கு ஆள்னு அர்த்தம் வரும், ராமனால், மரத்தால்னு. 4வது விபக்திக்கு கு, ராமனுக்கு, மரத்துக்கு அப்படின்னு வரும். 5வது விபக்திக்கு ராமனிடம் இருந்து அப்படின்னு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னு கொள்ளியோ. அது மாதிரி ராமாத்னா ராமனிடமே இருந்துன்னு அர்த்தம். கிராமாத்னா கிராமத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம். 6வது ராமனுடைய. 6வது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடிக்கடி இதுதான் வரும். ராமனுடைய புஸ்தகம், ராமனுடைய வீடு அப்படிலாம் வரும். 7வது ராமனில் இல்லாட்டா ராமனிடத்தில் அப்படிங்கிறது. இந்த 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 இதுதான் எல்லா சப்தத்திலையும் இந்த மாதிரி தான் அர்த்தம் வரும், வேற அர்த்தம் வராது. இதே அர்த்தம் தான் எல்லாத்துலேயும். அதனால இந்த பிரக்கிரியை தெரிஞ்சிடணும்னா நம்ம அழகா எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்ல முடியும். இப்போ பட்டுன்னு அர்த்தம் சொல்ல முடியும். நீ இப்போ சொல்லியிருக்கோ இல்லையோ, சட்டுன்னு வேகமா அர்த்தம் சொல்ல முடியுமா? பாரு, இப்போ வேகமா அர்த்தம் சொல்றேன். ராமனிடம் இருந்துங்கிறதுக்கு என்ன வேர்டு? ராமாத். ராமாத், கரெக்ட். அப்புறம் ராமனுக்குங்கிறதுக்கு ராமாய. ராமாய, ராமாய. அப்புறம் ராமர்களை அப்படிங்கிறதுக்கு ராமான். ராமான், ராமான் இல்லையா? சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவளுக்கெல்லாம் நன்னா பரிச்சயம் ஆயிருக்கு. ரொம்ப சப்தத்தை நன்னா பரிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அர்த்தம் கேட்டோடனே சட்னு சப்தம் சொல்ற மாதிரி, சப்தம் கேட்டோடனே முதல்ல அர்த்தம் வரும் அப்படின்னும் போது அதுல
நல்லா பரிச்சயம் பண்ணி வச்சிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி பரிச்சயம் பண்ணி வச்சு எல்லாரும் பரிச்சயம் பண்ணி வைக்கும் போது அது வந்து சுலபமாயிடும் அப்படின்னா. சரி, இதே மாதிரி இப்போ ராம சப்தம் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு சப்தம் கூட இப்போ சொல்ல போறேன். அது இகாராந்தக புல்லிங்கா ஹரி சப்தா. ஹரி அப்படிங்கிறச்ச ஈ இருக்கு இல்லையோ, அது ஈ கடைசியில இருக்கு அப்படின்னா அது இகார அந்தகா, இகாரம் கடைசியில இருக்கு. ஹரி சப்தம், இந்த சப்தம் தெரிஞ்சுன்னா இதே மாதிரி தான் ஹரி சப்தம் மாதிரி தான். ஹரியோ கவியோ கபியோ இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இதே மாதிரி தான் வரும். இதுவும் நிறைய சப்தம் இருக்கு, ஹரி சப்தம் மாதிரி நிறைய சப்தங்கள் இருக்கு. இகாராந்தகா புல்லிங்கா ஹரி சப்தா. இது வேற யாராவது சொல்லுங்க. அடியன் சொல்லலாமா? சொல்லு. इकारान्तः पुल्लिङ्गः हरिशब्दः हरिः हरि हरयः हरिं हरि हरीन् हरिणा हरिभ्यां हरिभिः हरये हरिभ्यां हरिभ्यः हरेः हरिभ्यां हरिभ्यः हरेः हर्योः हरीणां हरौ हर्योः हरिषु हे हरि हे हरे हे हरि हे हरयः. சரி, சரியா சொல்லிட்ட. ஹே ஹரே, ஹரே ராம எல்லாம் வருதோ இல்லையோ, அதெல்லாமே சம்போதம் தான். ஹே ஹரே அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஹரி சப்தம் இதே மாதிரி இக்காராந்தத்துல புல்லிங்கத்துல ஹரி சப்தம். ஹரிஹி ஹரி ஹரய ஹரிம் ஹரி ஹரீன் ஹரிணா ஹரிபியாம் ஹரிபி ஹரையே ஹரிபியாம் ஹரிபிய ஹரேஹே ஹரிபியாம் ஹரிபிய ஹரேஹே ஹரியோஹோ ஹரீணாம் ஹரௌ ஹரியோஹோ ஹரிஷு. ராம சப்தத்தை காட்டிலும் ஹரி சப்தம் தான் முக்கியம். ஏன்னா ஹரி சப்தம் மாதிரி அப்படியே குரு சப்தம் வரும், கொஞ்சம் கூட மாறாமல். ஈக்கு பதிலாக ஊ வச்சு வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏக்கு பதிலாக வே வச்சு வரும், மற்றபடி வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்ல போனா எல்லா சப்தமும் இந்த ஹரி சப்தத்தை ஃபாலோ பண்ணி தான் வரும். ராம சப்தத்தை ஃபாலோ பண்ணி வர சப்தம் ரொம்ப குறைவு. ஹரி சப்தத்தை ஃபாலோ பண்ணி தான் நிறைய சப்தங்கள் வரும். அதனால ஹரி சப்தம் தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்த காட்டிலும் அப்படின்னு சொல்லுவா. சரி, அதனால இந்த ஹரி சப்தம் இதுவும் போட போறோம். இப்போ இதுல ராம சப்தம் ஹரி சப்தம் இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துடுவாங்க. வந்தா குரு சப்தம் ஹரி சப்தம் மாதிரி தான் வரும். அதனால அதுல இது இருக்காது. இப்போ வந்து இந்த நம்ம இப்போ வித்தியார்த்திகள் எத்தனை, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருக்கவங்க இல்லையா, இதுல எத்தனை பேருக்கு சப்தத்துல பரிச்சயம் இருக்கு எத்தனை பேருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சொன்னாதான் தெரியும். இப்போ எனக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். பரிச்சயம் இருக்கிறவளுக்கு இருக்கட்டும், இல்லாதவா வந்து இதை எப்படியாவது பரிச்சயம் பண்ணிட்டு இதை வகைப்படுத்திட்டு நம்ம அடுத்த வாரம் நமக்கு யாதவாபிதம் எப்படியும் ஆரம்பிக்கும், அடுத்த வாரம் வாங்குவோம். அதே மாதிரியாக இந்த கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்தம் மாத்திரம் இல்லாமல் சமாசத்துல தாத்துலாம் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு நமக்கு. அதெல்லாமும் அப்பப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடவே ஸ்லோகமும் நடக்கும், கூடவே இந்த கிராமர் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அது இது நடக்கும். நீங்க அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ராம சப்தம் ஹரி சப்தம் ஆச்சு. இந்த ஹரி சப்தம் போலயே தான் குரு சப்தம். உகாராந்தக புல்லிங்கா குரு சப்தா அப்படிங்கிறது. இங்க ஹரிஹி ஹரி ஹரயா அப்படின்ற மாதிரி இங்க குருஹு குரு குரவஹ அப்படின்னு வரும். அங்க ஹரிம் ஹரி ஹரின்னு அது மாதிரி இங்க குரும் குரு குருன்னு அப்படின்னு வரும். அங்க ஹரிணா ஹரிபியாம் ஹரிபிஹி, அதே மாதிரி இங்க குருணா குருபியாம் குருபிஹி அப்படின்னு வரும். அங்க ஹரையே ஹரிபியாம் ஹரிபியா 4வது, இங்க குரவே குருபியாம் குருபியா 4வது, அங்க 5வது ஹரேஹே ஹரிபியாம் ஹரிபியா, இங்க 5வது குரோஹோ குருபியாம் குருபியா, இங்க 6வது ஹரேஹே ஹரியோஹோ ஹரீணாம், இங்க குரோஹோ குருவோஹோ குருநாம், அங்க 7வது ஹரவ் ஹரியோஹோ ஹரிஷு, இங்க 7வது குரவ் குருவோஹோ குருஷு அப்படின்னு வரும். அதனால இந்த ஹரி சப்தம் குரு சப்தமும் ஆல்மோஸ்ட் சேம். ஈக்கு பதிலாக ஊ சொல்லணும், யாக்கு பதிலாக வே சொல்லணும். ஹரியோஹோ அப்படின்னு வந்தா குருவோஹோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரிதான் வித்தியாசம். ஹரினா அப்படின்னு வந்தா குருனா அப்படின்னு சொல்லணும். ஈக்கு பதிலாக ஊ சொல்லணும் அப்படின்னா அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி வித்தியாசம் கிடையாது. இதாச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு புல்லிங்க சப்தங்கள் ஓரளவு நமக்கு கிட்டத்தட்ட ஆயிடுத்துன்னு வச்சுக்கலாம். புல்லிங்க சப்தம் மாதிரி தான் நபும்சகலிங்க சப்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு ஒரு 3-4 நாள் இருந்தா போறோம், நம்ம சப்தங்கள்லாம் வர வச்சு விடலாம். அதனால இப்போ வந்து
இன்னைக்கு பாடம் இதோட நிறுத்திப்போம். இப்ப இது முடிஞ்ச உடனே இந்த ராம சப்தம், ஹரி சப்தம், குரு சப்தம் இது மூணுமே நமக்கு குரூப்ல போடுவோம். நம்ம போட்ட உடனே வித்தியார்த்திகள்லாம் அதை கொஞ்சம் பரிச்சயம் பண்ணிடுவாங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. பஞ்சமி என்ன சொல்றது? ராமனிடமிருந்து அவனிடமிருந்து அர்த்தம். அங்கிருந்து, கிராமத்தில் இருந்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. சஷ்டி அவனுடைய. சரி, வேற யாருக்காவது ஏதாவது சம்சயம் இருக்கா, சந்தேகம்? இல்லாக்கா நாம முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? சரி, நாளைக்கும் எல்லாரும் வாங்குவோம் என்ன? சரி சரி. கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. பாக்கலாம்.